ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடப்பதாக வீரபாண்டியன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை ஆங்கில நாளிதழுக்கு வைத்திருக்கிறார். விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஆங்கில நாளிதழுக்கு ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எம்எல்ஏக்களை வாங்கி விற்கும் குதிரை பேரம் நம் கண்முன்னையே நடக்கிறது. இந்தியாவின் வட மாநிலங்களில் நடந்தது போல இப்போது தமிழ்நாட்டுக்கும் மெதுவாக பரவி வருகிறது. இதனை உடனே தடுக்கவில்லை என்றால் மாநிலத்திற்கு நல்லதல்ல என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அரசியல் நலனுக்காகவும் ஆட்சியில் நீடிப்பதற்காகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். மக்கள் ஒரு கட்சிக்கு வாக்களிப்பது அதன் கொள்கையை நம்பித்தான். தேர்தலுக்கு முன் எம்எல்ஏக்கள் கட்சி மாறினால் அது மக்களின் தீர்ப்புக்கு துரோகம். இது ஜனநாயகத்திற்கு அரசியல் ஒழுக்கத்துக்கும் பெரிய நெருக்கடி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யார் செய்தாலும் இடதுசாரிகள் இந்த குதிரை பேரத்தை எதிர்ப்பார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில், குறிப்பாக எங்களிடம் அமைப்பு ரீதியாக வலிமையான தொண்டர் ஆதரவு இருக்கிறது. அதனால் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு எங்கள் பலத்தை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் என்று மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வீரபாண்டியன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு இடதுசாரிகள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை அவர்கள் நிராகரித்து நாங்கள் வெளியிலிருந்து அவர்களுக்கான ஆதரவை அளிப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்காக அவர்கள் தயாராகி வருவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.